பொதுவாக எல்லாருக்கும் இருக்க ஒரு சந்தேகம், டைரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? புதுசாக இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த கொஸ்டின் ஒரு காமனான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கோட பொட்டன்ஷியலை பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஸ்டாக்ன்றது எக்ஸாம்பிளுக்கு HDFCயோ, டாட்டாவோ, ரிலையன்ஸோ இந்த மாதிரி கம்பெனி அவங்களோட ஷேரை பப்ளிக்கு சேல் பண்ணுவாங்க. நீங்க அதை வாங்குறதுனால நீங்க அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரா இருப்பீங்க. ஸோ இது எப்போ நடக்கும்னா, பிரைவேட்டா இருக்கிற ஒரு கம்பெனி அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும் போது பப்ளிக்கு அவங்களோட ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதைத்தான் IPOன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். MRFன்னு ஒரு கம்பெனி, நமக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்ச கம்பெனி. 1993ல அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்திருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபீஸ் வேல்யூல. ஏப்ரல் 93ல அந்த வேல்யூ 11 ரூபீஸ் இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த MRF ஸ்டாக்கோட பிரைஸ் 1,43,000 ரூபாய். அன்னைக்கு நீங்க அந்த MRF ஷேர்ல 1000 ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 14 crores. நீங்க 10,000 கொடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு அந்த 10,000 மதிப்பு இன்னைய வேலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000ல இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும். அன்னைக்கு அந்த 1 லட்சம்ன்ற மதிப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான். ஆனா ரியாலிட்டியா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க அந்த 1 லட்சம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 14 crores. அட் த சேம் டைம் இன்னைக்கு நீங்க இதே மாதிரியான ஒரு ஸ்டாக் வாங்கி அடுத்த 20ல இருந்து 25 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, வாலட்டிலிட்டியா தான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ஒரு 12 இருந்து 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நிறைய வகை இருக்குது. இன்னைக்கு நம்ம அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக்ஸை வாங்கி ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாரு. அவரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ எந்த ஸ்டாக்ஸை வாங்கணும், எந்த ஸ்டாக்ஸை விற்கணும், எதை நம்ம வச்சுக்கணும், மார்க்கெட் நியூஸை அனலைஸ் பண்ணி அவர் அந்த பேஸ்கெட்டை எப்பவுமே ரீபேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பார். மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு இங்கே டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபண்ட் மேனேஜர் எப்பவுமே ஒரு ஸ்டாக்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டார். கிட்டத்தட்ட அவரோட போர்ட்ஃபோலியோ 40-50 ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுப்பாரு. ஸோ அதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும், ரிஸ்க்கும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை நீங்கள் ரெகுலர் இன்டர்வலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறனால உங்களோட வேல்யூ ரொம்ப கீழவும் இறங்காது, ரொம்ப மேலவும் போகாது. ஸோ சைக்கலாஜிக்கலி நீங்கள் விட்ரால் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிசிப்ளின்ஸ் எப்பவுமே இருக்கும். அதுக்காக நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்க வேணும்னு நான் சொல்ல வரல. ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா தெளிவாக கிளியராக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டூல் வென் யூ கம்பேர் வித் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க.